வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை இப்போ நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம் என்னதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போவோம். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா லிங்கனார் போயிட்டுருக்கேன். இப்போ போகிறக்குள்ளே ஒரு குண்டு குழியாக இருக்குது ரோடு. நான் இந்த ரோட்டுக்குன்னா வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. எல்லாம் பாதா சாக்கடைக்கு நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. திருச்சிக்கு வந்தால் பார்த்துவாங்க எல்லாருமே. எல்லா இடத்துலையும் பாதா சாக்கடை நோண்டி குழி பயங்கரமாக இருக்குது. நம்மளே எல்லாருமே பார்க்குறாங்க குறு 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 குருன்ட்டு. மணி கரெக்டாக 4:52, கரெக்டாக 4:52. இப்போ பாப்பா இப்போ ஆட்டோக்காரண்ணே வழி விடுங்கண்ணே, கொஞ்சம் அப்படியே போய்க்கிறேன். தேங்க்ஸ்ண்ணே ப்ரோ. பார்த்து நம்மளும் எதாவது காமெடியாக எதாவது கண்டென்ட் பண்ணி பேசலாமா, அதை மட்டும் சொல்லுங்கள். அங்கே பாருங்க மொத்த அட்ராக்ஷனுமே நம்ம மேலே தான். இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ரேஷ் டிரைவிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ எனக்கே தெரியலங்க 80 போகிறேன். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் வந்து லூஸாக இருக்குன்ட்டு. அது அப்படியே தான் இருக்குது, இன்னும் சரி பண்ணல. போயிட்டு அதுக்கு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வர சரி பண்ணணும். வந்துட்டோம் லிங்கனார். அந்த வேகமான வருமோ எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக இருக்குது இந்த நேரத்தில். கரெக்டாக இதுக்கு முன்னாடியே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நம்ம இப்போ எதுக்காண்டி என் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண போயிட்டுருக்கோன்னா, அந்த சர்ப்ரைஸ் ஒன்று சொன்னேன், அதையும் ரிவ்யூ பண்ணுவேன். செகண்ட் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், நானும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். பார்ப்போம். மொத்தம் 2 பேர் வராங்க. ஒருத்தனை வந்துட்டு வர வழியில் திருப்பி இதே வழியில் ஆனால் போகணும். ஃப்ரெண்டுகிட்ட வண்டி இல்லாத காரணத்தினால் நான் போயிட்டுருக்கேன் அவனை பிக்கப் பண்ணேன். போயிட்டு ஒரே மேடு பள்ளமாக இருக்குது. இது மெதுவாகவே போகலாமேன்னு நினைப்பீங்க. போகலாம் மெதுவாக போனால் ஒரு கிக் இருக்காது, வேகமாக போனால் ஒரு கிக் இருக்கும். Z900ங்க பா, மாசா போகிறாருங்க. சவுண்டு காது கிளியுது. கோபுராவில் கேட்டுச்சா என்னன்னு தெரில. அவர் அந்த ரோட்டில் விரட்டவே முடியாது. ஃபஸ்ட் கீரை போட்டு அப்படியே உருட்டிகிட்டே போக வேண்டியதான். அதெல்லாம் அங்கே லோ சிசி வண்டி வச்சுருந்தா எங்கே வேணால் போகலாம். ஆனால் INCC வண்டி வச்சுருந்தா ஹைவேயில் சூப்பராக இருக்குங்க. ஹைவேக்கு போனால் போகலாம், ஆனால் ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது. நானே வந்துட்டு ஓவர் ஸ்பீடு போக மாட்டேன். மினிமமாக 100, 110 ஹைவேவிலே. சிட்டி பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்துட்டு எனக்கு பழக்கப்பட்டனால இங்கே வந்துட்டு நான் எல்லாம் போவேன்னா ஒரு 50-60 அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன். போவேன் சில டைமில், ஒரு போர் அடிக்குது, ஒரு கிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போவேன். மற்றபடி எப்பயுமே நான் 80 க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். 80, 90, 100னா எப்பயுமே ஆவரேஜாக. நம்ம ஆவரேஜ் வந்துட்டு 40 தான். எல்லா வீடியோலையும் பாருங்கள், நம்ம 40, 50 தான். அதுக்கு மேலே போக மாட்டோம். போனால் கிக்கு வேணும்னு சொல்லிட்டுனா போவோம், அதுக்கு மேலே போக மாட்டோம். என்ன தலைவரே ராங் ரூட்டில் வரீங்க? தலைவர் மாஸ் பண்ணுறாங்க. அங்கிட்டு இருக்குங்க, இது வர வழி, அது போகிற வழிங்க. ஆமாம், இதுதாங்க திருச்சி மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. மீன் மார்க்கெட் இதுனா திருச்சியிலே கொஞ்சம் பெரிய மீன் மார்க்கெட்னா இதுனா. எல்லா மீனும் இங்கே கிடைக்குங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், சிலவங்கள்ட்ட பெஸ்ட் இல்லாமலேயும் இருக்கலாம். அதை நம்ம சொல்ல முடியாது, ஒருத்தன் விற்கிற பொறுத்து. இதான் லிங்கனார் இடம் ஃபுல்லாக. இது பாதி வரைக்கும் லிங்கனார் சொல்லுவாங்க. நம்ம லிங்கனாருக்குள்ளனா போகணும். சரி, நான் என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு சரி என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. சரி, பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நான் போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுறேன் என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு.
சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கியடா, என்னடா சொல்லவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லுவான் அந்த விஜய். சரி, இப்போ நம்ம கரெக்டாக குளுமணி போகிற ரோட்லனா போயிட்டுருக்கோம். லிங்கனார்னா தாண்டி ஆச்சு. கார் வேறு லெவலுக்கு இருக்குது, மாசாக இருக்குது. போயிட்டுருக்கோம். கேரளா வைத்தியசாலை இதுதான். ஒரு காலத்தில் நான் இங்கே தான் வேலை செஞ்சேங்க. அதாவது ஈபியில் வேலை செஞ்சேன். ஈபி அப்ரெண்டிஸ் நான் முடிச்சிருக்கேன். பிள்ளைங்க போகிறாரு பாருங்க, பார்த்தீங்களா? இல்லை எப்படி கட்டடிச்சு போனார் பார்த்தீங்களா? அந்த சைக்கிள்கார அண்ணனே பயந்துட்டார். போயிட்டார் நம்ம பிள்ளைங்க அங்கிட்டு. வெயில் வேறு இன்றைக்கும் செம்மையாக அடிக்குது. அன்றைக்கி பார்த்த மட்டுமே வெயில் அடிக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து மேகம் இல்லை, வெறும் வெயில் மட்டும் அடிக்குது. சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, மூஞ்சி மேலே அடிக்குது கைஸ். பஸ்ஸு முந்தலான்னு நினச்சா முந்த முடியல. அவரும் வழி கொடுக்க மாட்டார். அண்ணா என்னண்ணா சடன் பிரேக் அடிக்கிறீங்க, பின்னாடி ஒரு இது கூட இல்லைண்ணா. நல்ல வேலை நான் ஓவர்டேக் பண்ணுறது கரெக்டாக இருந்தேன். ஓவர்டேக் பண்ணனால ஏதோ இதாகணும். சரி, நான் ஃபோட்டோ ஷூட் இடத்துக்கு போயிட்டு, நம்ம ஃபோட்டோ ஷூட் இடம் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டிருப்போம் யூடியூப்பில். குளுமையம்மன் ஃபெஸ்டிவல்ன்ட்டு 1000 ஸ்கெடா இது பண்ணுறாங்கன்ட்டு, 1000 கோட், அதாவது ஆடு வந்துட்டு வெட்டுறாங்கன்ட்டு. அது இந்த இடம்னா இந்த சாமிக்கு தான் வெட்டினாங்க. அந்த இடத்துலனா இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கன் ரோடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த இங்கிட்டனா தண்ணி வரும். இதுவும் காவிரியோட சேர்ந்ததுடும். இந்த இடத்துலனா இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சூரியன் செம்மையாக அடிக்குது. கரெக்டாக சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கும், இல்லை 1/2 ஹவர் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இது பண்ணலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? ஹாய். இவன் பேர் பிரபு, இவன் பேர் கௌதம். இவனா எப்போ பார்த்தா என் கூட சுற்றிட்டு இருப்பான். இவர் பெரிய பாடி பில்டரு, நம்ம கூடலாம் வரமாட்டார். இவர் அப்படி இல்லை, இவர் ஷைன் டைப்னா இல்லை. நம்ம கூட எப்போ இருந்தால் வந்துடும். இவர் கால் பண்ணான்னா என்னோட சொல்கிறா அப்படின்னு கேட்பார். சரி, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அது பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணுங்கள் பேஜை. சரி, இப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னால, அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. நல்ல ஒரு சன்செட்டு. டைம் லேப்ஸ் எடுத்திருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நல்லா வந்துச்சுன்னா டைம் லேப்ஸ் அட்டாச் பண்ணுறேன். இதுதான் குளுமையம்மன் கோயில். இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம டீப்பாக அங்கிட்டு போயிட்டு வண்டி விட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்போ இப்போ டைம் ஆயிடுச்சு, ஏன்னா ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிப்போம். முடிச்சுட்டு நாளைக்கு இன்னொன்று ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையும் முடிப்போம். சரி, நான் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஷாலை ஒழுங்காக வச்சுக்கோங்க. ஷால் ஒழுங்காக போடாமல் போனாங்க காய்ஸ். அதனால் சொன்னோம் நிப்பாட்டி. ஆட்டோக்கார என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாரு. ஏன்னா நம்ம தப்பாக பிஹேவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அதனால் சொல்லிவிட்டு ஷாலை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. போகிற இடத்துல 4 உதவி பண்ணால் நல்லதுதானே கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம சோனாமீனா தேட்டர்கிட்ட போகிறோம். இந்த வழியாக தான் போய்ட்டுருக்கோம். நேற்றுக்கு இந்த இடம் காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா கட் பண்ணிட்டேன். ஏன்னா இருட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் க்ளீனாக இல்லைன்னு சொல்லிவிட்டு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ போகிறோம். இது வழியாக வளைஞ்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். டர்னிங் இண்டிகேஷன் போட்டாச்சு. என்எஸ் வராதிங்க. இப்போ உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வாட்டி இதே தான் சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? திடீர்னு ஏதாச்சும் ஒன்று நடக்குது, கவர் பண்ணால் நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, உள்ளார வந்து பார்த்தோன்னே உடனே ரிட்டன் போயிடுறாங்க. எதனால ஏதுன்னு தெரியல. நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்னொன்று ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டாங்க, லைக்கும் கொடுக்க மாட்டாங்க.
அட்லீஸ்ட் பார்க்குறவங்க நீங்களாச்சும் பார்க்குறதா லைக்கை போட்டு விடுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு இன்னொன்று ஒரு பேட் நியூஸ் நடந்துச்சுன்னு சொன்னேன், அது ரிவ்யூ பண்ணுறேன் கூடிய சீக்கிரமாகவே. அதை பற்றி அது கொஞ்சம் எனக்கே ரொம்ப சோகமாக இருக்குது அந்த விஷயத்த சொல்கிறேன். சத்திரத்துக்கு வந்திருக்கோம். காலையில்தான் நேற்று ப்ளாகில் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சத்திரத்துலனா இருக்கோம். இதெல்லாம் மெயின் கேட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த கேட்டு மட்டுமே ஒரு 500 வருஷம் பழமையான கேட்டு. அதே மட்டும் இது சர்ச்சு. அங்கே இருக்குது பாருங்கள் மலைக்கோட்டை இருக்குது. இப்போ மெயின்காட் பஜார் ரோடு இது, அந்த ரோட்லலாம் போயிட்டுருக்கோம். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். திருப்பி அதே இடம் நீங்கள் நேற்று பார்த்த அதே இடத்துக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கோம். நைட்டு ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்கான், அவனை பார்த்துருப்பீங்க, முன்னாடி போட்டிருப்பேன். இது சென்ட் ஜோசப் காலேஜ். இது நம்ம கொஞ்சம் ஃபன்னாக பேசுகிறோம், அதெல்லாம் கொஞ்சம் போடலாமா இல்லை வேணாம் ப்ரோ நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை ஃபன்னாக பேசுகிறோம் போடட்டா, எப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். அதை தகுந்தப்பெல்லாம் நான் போடுவேன். ஏன்னா ஃபன்னாக இப்போ வரப்போ செம்ம ஃபன்னாக பேசிகிட்டு வந்துட்டோம் நாங்கள். அந்த R15 ப்ளஸ் இவன் கௌதம் ஆக்டிவா, அவனும் ஒன்று வாங்க போகிறான். ஐயோ இப்படி ரிவ்யூ பண்ணுறேனே. சரி ஓகே, உங்களுக்கு எப்படின்னா ஒரு நாள் தெரிய போகுது. சரி, இதெல்லாம் சத்திரம், திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி ஒரு 6 or 7 monthனா இருக்கும். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க ரீசெண்டாக. V3 அழகாக இருக்குது. R1M மேலே ஒரே க்ரஷ்ஷாக இருக்குது. யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவுக்கு மட்டும் எனக்கு கொடுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துடுறேன். எனக்கு அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். நான் சொல்ல போனால் இன்னும் V3 ஓட்டினதில்லை, ஆனால் எனக்கு R15M மேலே ஒரே கண்ணாக இருக்குது. M ஓட்டி பார்த்தே ஆகணுன்ட்டு நானும் போகிற எல்லா இடத்துலையும் கேட்குறேன், M டெஸ்ட் ட்ரைவ் இருக்குமான்ட்டு. டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் கொடுத்தாங்க, எப்படி ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஏன்னா இப்போயே நம்ம கோபுரம் வாங்கியிருக்கோம், ஃபோனு வாங்கியிருக்கோம், வேறு என்ன இன்னும் ட்ரிப்புக்கு நான் போகிறோம், அதுக்குன்னா வேணும், இன்னும் சேவிங்ஸ் பண்ணணும். பெட்ரோல் வேறு இல்லை, வண்டி ரிசர்வ் ஆகிடுச்சு. ரிசர்வ்லேயே நம்ம 15 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்னால் ஓட்ட முடியும். 50னா 15 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம், 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம். அதுக்கப்புறம் வண்டி நின்றுடும், அதுக்குள்ளே பெட்ரோல் போட்டுரும். சரி ஓகே, நம்ம அந்த இடத்துக்கே திருப்பி வந்துட்டோம். போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வேணால் உடனே கிடைக்குமா, வாங்கிக்கிறியா? ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கு பாரு, ரெட் கலர், இப்போயே உனக்கு சொல்லி வாங்கி தரேன். உடனே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோ. 80,000 அதுதான் வெள்ளை கலர் வண்டி. வெள்ளை கலர் வண்டி அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? இந்த பையனுக்கு நான் கொட்டேஷன் மாடு கட்டு. போ, பெட்ரூம் மாஸ் லைட்டே தான் வேணுமா? சரி ஓகே கைஸ், திருப்பி போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். ஷோரூம்லேருந்து வந்துட்டு ஃப்ரெண்டையும் இறக்கி விட்டுட்டு நம்ம வண்டி தான் வாங்க போகிறோம். புது வண்டி சீக்கிரமாக வாங்க போகிறோம். ஆனால் புக்கிங் இன்னும் பண்ணலை, ஏன்னா வண்டி வந்துட்டு இன்னும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வண்டி வர்றதுக்கே 2 months 1 month ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால யோசிச்சுட்ருக்கோம், வேறு ஷோரூம் இன்னும் போயிட்டு பார்ப்போன்ட்டு. வேறு ஷோரூம் பார்த்துட்டு அங்கே உடனே கிடைக்கிறதா புக்கிங் பண்ணிவிட்டு உடனே வாங்கிட வேண்டிதான். என்றைக்கு வாங்குகிறோம், எப்போ வாங்குகிறோம் எதுன்னு தெரியல. ஆனால் கூடிய விரைவில் நம்மள்ட்ட ஒரு வண்டி, புது வண்டி இருக்குது நம்ம ஃபேமிலிக்கு, சீக்கிரமாக வரும், கம்மிங் சூன். ஓகே, இதில் டைட்டில் வந்து போட்டுருவோம், நியூ பைக் இஸ் கம்மிங்ட்டு. ஓகே சரி கைஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் தெரிக்க விடுங்க. மறக்காமல் எல்லாருமே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க.
சரி கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய் பாய், பி சேஃப், பி ஹாப்பி.